الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إياك نعبد وإياك نستعين. صدق الله العلي العظيم. புனித இறை இல்லத்திலே இஅ்திகாஃப் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஒளிவாங்கியின் ஊடாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கள் எல்லோர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஒரு நிகழ்வு 15வது தினத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை வாசிக்கக்கூடிய, அதன் விளக்கங்களை செவிசாய்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கிறார். இன்றைய வாசிப்பிலே ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படுகிறது. தான் செய்கின்ற நல் அமல்களை வைத்து தனக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டங்கள், நோய், தீங்குகள் வருகின்ற போது இறைவனிடத்தில் தான் செய்த நல் அமல்களை வைத்து பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருடைய தீங்குகளை நீக்குகின்றான் என்ற ஒரு செய்தியை இன்றைய பாடம் நமக்கு சொல்லுகிறது. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். குகைவாசிகளுடைய சம்பவம். 3 மனிதர்கள் ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையை விட்டும் ஒதுங்குவதற்காக ஒரு குகைக்குள்ளே நுழைகின்றார்கள். அந்த குகையை ஒரு கல் அப்படியே அடைத்து விடுகிறது, வெளியேற முடியாமல். எவ்வாறு வெளியாகுவது என்று யோசிக்கின்றார்கள். 3 பேரினுடைய மஷூரா அவர்கள் செய்வது, நாம் எதை நமது வாழ்வில் நல் அமலாக அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தோமோ அதை வைத்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஒரு தனிமையான இடம், அடர்ந்த காடு, குகைக்குள்ளே பெரும் குகை வந்து அதை முன் வாயிலை அப்படியே பெரும் பாறாங்கள் அடைத்து விட்டது. தங்களுக்கு சக்தி இல்லை அதை திறந்து கொண்டு போவதற்கு. இப்படியான ஒரு நிலைமையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், ஒவ்வொருவருடைய நல் அமல்களை வைத்து. முதலாவது மனிதருடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்ததை வைத்து பிரார்த்தனை செய்கிறார். நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, பிள்ளைகளுக்கு பாலை கொடுப்பதற்கு முன்னால் என்னுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு சென்று அவர்கள் விழிக்குகின்ற வரைக்கும் இருந்து அவர்கள் விழித்ததற்கு பிறகுதான் அந்த பாலை கொடுத்து விட்டு என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருந்தேன். தாய் தந்தையரை நான் உபசரித்தேன். இது உனக்காக செய்தது. நான் எனக்கு இப்போது பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தில் இருந்து என்னை நீக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்கிறார். சற்று கல்லு நகர்கிறது, ஆனால் வெளியேறி செல்ல முடியவில்லை. 2வது நபருடைய பிரார்த்தனை, தான் ஒரு பெண் மீது ஆசை வைத்திருந்தேன். அது அந்த உறவுக்கார பெண். அந்த பெண்ணோடு நான் தவறான முறையில் ஈடுபடுகின்ற போது நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அந்த பெண் சொன்னதும், அவளுக்கு அதிகமான செல்வங்களை கொடுத்துதான் நான் அதற்கு முயற்சி செய்தேன். இந்த வார்த்தையை சொன்னதும் நான் அந்த பாவத்தில் ஈடுபடாமல் என்னை பாதுகாத்து கொண்டேன். இது உனக்காக செய்தது.
இது ஒரு தவறு செய்ய போய் அந்த தவறை செய்யாமல் திரும்பி வந்தது அல்லாஹ்வுடைய பயம் வந்ததற்காக அந்த பயத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். சற்று கல் நகர்கிறது, ஆனால் வெளியேறி செல்ல முடியவில்லை. மூன்றாவது நபருடைய பிரார்த்தனை, ஒரு அடிமையை வைத்து வேலை வாங்கினேன், அந்த அடிமை அவருடைய சம்பளத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார், அந்த சம்பளத்தை வைத்து நான் ஆட்டு மந்தைகளை வாங்கிவிட்டேன், அது பெருக்கெடுத்தது. மீண்டும் அவர் வந்து கேட்குகின்ற போது அவருடைய அத்தனை சம்பளத்துக்குமான அந்த பெருமதியான ஆடுகளை எல்லாம் நான் அப்படியே கொடுத்தேன், அவர் அவ்வளவையும் கூட்டிக் கொண்டு சென்று விட்டார், இது உனக்காக நான் செய்தது. சகோதரர்களே, இந்த 3 பேருடைய பிரார்த்தனைகளும் தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அல்லாஹ்வுக்காக செய்த அமல்கள். அதை வைத்து ஒரு கஷ்டமான நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், அந்த கல் முற்று அமுததாக நகர்ந்து செல்கிறது, 3 பேரும் வெளியேறி செல்லுகின்றார்கள் என்ற வரலாறை இன்றைய பாடம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாங்கள் எல்லாம் ஒரு கஷ்டம் வருகின்ற போதுதான் இறைவனை நினைப்பதும் அமல்கள் அதிகமாக செய்வதும். எப்பயாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டால்தான் நாங்கள் தொழுவதும் துஆ செய்வதும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதும். கஷ்டம் வருவதற்கு முன்னால் நமக்கு தந்திரிக்கக்கூடிய நிலைமையை பயன்படுத்திக் கொள்ள சொல்லித்தான் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. நீ சுகமாக இருக்கிறாய் என்றால் அந்த சுகம் உனக்கு தந்த பெரியோரு நியமத், அந்த சுகத்தில் நீ அல்லாஹ்வை பயன்படுத்திக் கொள். நோய் வந்துவிட்டால் சுகமாக இருக்குகின்ற போது செய்த அமல்களை நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது செய்ய முடியாது. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், எப்ப நமக்கு நோய் ஆரம்பிக்கிறதோ அப்பதான் நாங்கள் அல்லாஹ்வை நினைக்கின்றோம். இப்ப தொடரும் என்று நினைக்கிறாரு, இப்ப இபாதத் செய்யணும் என்று நினைக்கிறாரு, தான தர்மம் கொடுக்கணும் என்று நினைக்கிறாரு. ஏன்? நோய் உடம்பில் வந்து விட்டது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு, ஹார்ட் வருத்தமாக ஆகிவிட்டது, அல்லது நரம்பு கோளாறாக மாறிவிட்டது, பிரஷர் சுகர்கள் ஏறிவிட்டது. இப்போது ஆசை வருகிறது, நாம் அமல் செய்வோம், தொழுவோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த சுகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது. அந்த காலத்தில் அவர் தொழுங்கள் என்றால் தொழவில்லை, இபாதத் செய்யுங்க என்றால் செய்யவில்லை, குர்ஆனை ஓதுங்கள் என்றால் ஓதவில்லை, சதகா தான தர்மங்கள் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றால் அந்த உதவி செய்யவில்லை. நோய் ஆரம்பித்ததும் இப்ப இவருடைய உள்ளத்தில் பயம் வந்துவிட்டது. இப்ப இறைவனின் பக்கம் முன்னோக்குகின்றார். அல்லாஹ் எதை சொல்றான், எதை எதிர்பார்க்கிறான்? உனக்கு தந்திரிக்கக்கூடிய நியமத் இருக்கிறதே, அதை நீ பயன்படுத்து. நிலைமை மாறுனதுக்கு பின்னால யோசிக்காது. அதிகமான மக்கள் சக்கராத்தில் இருந்து யோசிப்பாங்க. கடைசியாக 2 கண்களும் நிலைகுத்தாக நிற்குமே, ஒரு நேரம் தொண்டை குழிக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று வருமே, கர் 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 என்ற ஒரு சத்தம் ஒன்று வந்து கொண்டு நிற்குமே. அந்த நேரத்தில் நினைப்பாங்க, ஒரு சுஜூது செய்து கொள்ளலையே, ஒரு அமல் இபாதத்தை நான் கூடுதலாக செய்து கொள்ளலையே, இவ்வளவு காலமும் என்ற நேர காலத்தை வீணடிச்சிட்டேனே, எவ்வளவு அமல் இபாதத்துக்கான சந்தர்ப்பம் வந்தது, நேரம் வந்தது, எல்லாத்தையும் அப்படியே பாழாக்கிட்டு கடைசி நேர புடியில் இருக்கிறேனே. இந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை இருக்கின்றதல்லவா? இந்த கருகரன் சத்தம் வந்ததுக்கு பின்னால இவர் எல்லா தௌபாவும் செய்வார். அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடு, நான் பாவத்தில் இருந்துட்டேன், இபாதத் செஞ்சு கொள்ள கிடைக்கல, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தான். கொடுக்கப்பட மாட்டாத சந்தர்ப்பம், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சத்தம் வருகின்ற வரைக்கும் தான் உன்னுடைய தௌபாவினுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்கும். அந்த சத்தம் வந்துவிட்டால் உன்னுடைய தௌபாவினுடைய வாயில் மூடப்பட்டு விடுகிறது. பிறந்தது முதல் திறக்கப்பட்டிருந்த வாயில்
அந்த சத்தத்தோடு மூடப்பட்டு விடுகிறது. பர்சகுடைய வாயில் திறக்கப்படுகிறது. மூடப்பட்டிருந்த பர்சகுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது. கண்ணுக்கு முன்னால சுவர்க்கமண்டா என்ன, நரகமண்டா என்ன, மலக்குல் மௌத் யார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் யார், நான் போய் இப்ப எங்க சேர போகிறேன், எனக்கு காட்டப்படுகின்ற காட்சிகள் என்ன, எல்லாம் விளங்கும் சகோதரர்கள் அந்த டைம். அப்ப நிலைமை மாறுறதுக்கு முன்னால எங்களுக்கு தந்த நிலைமைகளை பயன்படுத்துவோம். இதைத்தான் நமக்கு பாடங்கள் சொல்லுகிறது. ஒரு கஷ்டத்தில், ஒரு கவலையில், ஒரு தீமையில் நீ நிலைத்திருக்கின்ற போது நீ அனுதினம் அல்லாஹ்விடத்தில் தொழுதவனாக, அல்லாஹ்விடத்தில் இபாத் நல்லவனாக, மாறு செய்யாதவனாக வாழ்ந்திருந்தால் அந்த நேரத்தில் நீ செய்த அமல்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற போது வேதனை சோதனை தெரியாமல் உன்னுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் என்பதை இந்த புகாரியுடைய இந்த பாடம் நமக்கு சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, ஒரு செல்வத்தில் இருக்கின்ற போது அந்த செல்வ நிலைமையை அல்லாஹ்வுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஏழ்மை வந்துவிட்டால் செல்வ நிலைமையில் இருந்த நிம்மதி, இபாதத்துடைய ஆர்வம் அந்த ஏழ்மை நிலையில் வராது. தேடுவதில் முயற்சி கூடுதலாக இருக்கும். அல்லாஹ் தந்த நேரங்கள், வேலை வருவதற்கு முன்னால் நமக்கு தந்த நேரத்தை நாம் அல்லாஹ்வுக்காக வந்து பயன்படுத்த வேண்டும். வேலை வந்துவிட்டால், வேலைகள் நிறைந்து விட்டால், ஒரு வாலிபனாக இருக்கக்கூடியவர் அவர் திருமணம் முடித்து விட்டால் இன்னும் வேலை அதிகமாகின்றது, குழந்தைகள் பிறந்து விட்டால் இன்னும் வேலை அதிகமாகின்றது. இவ்வாறு அவருடைய வேலை கூடி செல்லுவதற்கு முன்னால் தனக்கு தரப்பட்ட அந்த நேரத்தை நான் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தினேனா? நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்கள். நமக்கு ஒரு கஷ்டம் தீமைகள் வருவதற்கு முன்னால் நாம் செய்கின்ற அமல்கள் இருக்கின்றதே, நல்ல நிலைமையில் இருக்கின்ற போது செய்த அமல்கள் அது பாதுகாக்கும் எங்களுடைய தீங்குகளை. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை பாதுகாக்கும். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? நல்லடியார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முஃமின்கள், இறை அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு நேர்மாறாக பொருத்தமாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள். அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள். எது வந்தாலும் அது மிக லேசாக அல்லாஹ் அவர்களுக்கு குணப்படுத்துவார். ஏன்? அவர்கள் எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை நினைத்தவர்கள். கஷ்டம் சோதனை வந்தால் மாத்திரம் அல்லாஹ்வை நினைத்தவர்கள் அல்ல. அதிகமானவர்கள், எங்களுடைய வாழக்கூடிய அதிகமானவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டம், குடும்பத்தில் சோர்வு நிலைமை, கவலை, நோய் வந்துட்டா மட்டும்தான் இப்ப என்ன இபாதத் செய்வோம் என்று யோசிக்கிறாங்க. ஆடறுத்து கொடுப்போமா, மாடறுத்து கொடுப்போமா, பள்ளிக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போமா, அல்லது நோம்பு பிடிப்போமா, ஏதாவது தொழுவோமா, இனியாவது இப்போதாவது போய் பிரார்த்தனை செய்வோமா? நிலைமை மாறிவிட்டது. இப்ப வீட்டில் கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, கவலைகள், வறுமை எல்லாமே வந்து சூழ்ந்திருக்கிறது. ஆனால் நல்ல நிலைமையில இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய நினைவு வரல. எது வேண்டாலும் வாழுவோம், எது வேண்டாலும் செய்வோம் என்று தெரிந்திருப்பார்கள் சகோதரர்களே. மாட்டிக்கொண்ட பிறகுதான் இறைவனுடைய நினைப்பு வருகின்றது. அடுத்ததாக சஹாபாக்களுடைய சிறப்புகள். ஒவ்வொரு சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்து சென்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பல முன்மாதிரிகள் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு கஷ்டமான நேரத்திலும் சரி, சந்தோஷமான நிலைமையிலும் சரி, ஒருவருடைய குறையை நீக்குவதில் அவர்கள் என்றுமே பின்வாங்கியது கிடையாது. சஹாபாக்கள் தான் கஷ்டத்தில் இருந்தாலும், தான் சந்தோஷத்தில் இருந்தாலும், ஒருவர் ஒரு குறையை ஒரு நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி வருகின்ற போது அதை மனமுவந்து நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள். நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு பெண்மணி
2 பெண் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து பசிக்குகின்றது, ஏதாவது சாப்பிடுவதற்கு தாருங்கள் என்று கேட்கின்றார். ரொம்ப பசியாக இருக்கிறது, ஏதாவது தாருங்கள். ஆயிஷாவினுடைய வீடு எப்படியானது? வீட்டுக்குள்ளே சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு கூட எந்த உணவும் கிடையாது. எல்லா பாத்திரத்தையும் தேடி தேடி திறந்து பார்க்குகின்றார்கள். திறந்து பார்க்குகின்ற போது அவர்களிடத்திலே 3 ஈத்தம்பழங்கள் மாத்திரம்தான் அந்த வீட்டுக்குள் இருந்தது. தனக்கு தேவை. அன்று இரவு தானும் தன்னுடைய கணவனார் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்பதற்கு அந்த பழம் தேவையாக இருந்தும் ஒருவர் வீட்டுக்கு முன்னால் 2 பெண் குழந்தைகளோட பசிக்குகின்றது, ஏதாவது தாருங்கள் என்று வந்து நிற்கின்றார். ஓடோடி சென்று அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு போய் 3 பழங்களையும் கொடுக்குகின்றார் ஆயிஷா நாயகி. அந்த தாய் தன்னிடத்திலே ஒரு பழத்தை வைத்துக்கொண்டு 2 பழங்களையும் 2 பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடுகிறார். பசியின் காரணமாக அந்த குழந்தைகள் அவசரமாக சாப்பிட்டு விட்டு தன்னுடைய தாயினுடைய கையில் இருக்கக்கூடிய பழத்தை அவர்கள் மேலே அண்ணாந்து பார்க்குகின்றார்கள். அண்ணாந்து பார்க்குகின்றார்கள். தாய் அல்லவா, அதையும் அந்த பழத்தையும் தான் சாப்பிடாமல் 2 துண்டுகளாக கிழித்து 2 பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்குகின்றார். இதை அப்படியே பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா நாயுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடித்தோடுகிறது. அந்த பெண்ணும் அழுகிறார், ஆயிஷா நாயகர்களும் அழுகிறார்கள். சகோதரர்களே, தன்னுடைய வீட்டில் தனக்காக வேண்டி வைத்திருந்த அதையும் கொடுக்கணும் என்கின்ற அந்த உணர்வு இருக்குகின்றதல்லவா, அவர்களுடைய பசியை முதலில் தீர்ப்போம் என்ற உணர்வு இருக்குகின்றதல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு வீடு திரும்புகின்ற போது இந்த செய்தியை சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் அல்லது 3 குழந்தைகள் கொடுக்கப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டு அதற்காக பொறுமை செய்வாராக இருந்தால் அதற்குரிய கூலியை சுவர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவருக்கு சுவர்க்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷாவே, நீ கொடுத்ததுதான் சிறந்தது. நீ எனக்காக வேண்டியோ அல்லது உனக்காக வேண்டியோ வைத்திருந்தால் அதை போல நான் கோபப்பட்டு, அதை விட நான் மிக கோபப்பட்டிருப்பேன். நீ கொடுத்து உதவியதை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். மலக்குகளிடத்தில் அமரர்களிடத்தில் அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். மிகப்பெரிய செயல் சகோதரர்களே. தன்னை விட பிறருடைய குறையை தீர்த்து வைக்கின்றது. எந்த நிலைமையில் இருந்தாலும் சஹாபாக்கள் செலவழிப்பதற்கு தயங்க மாட்டார், இருக்கிறதை கொடுத்து விடுவார்கள். அதுதான் பண்பு, அவர்களுடைய சிறப்பம்சம். தன்னிடத்தில் இருக்குகின்றதை தனக்காக வேண்டி வைத்துக் கொள்ளாமல் அடுத்தவர் அதே குறையோடு இருக்குகின்றார் என்றால் அதை கொடுத்து உதவி அவர்களுடைய குறையை நீக்குவதில் முன்னிக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகள் பற்றி பேசப்படுகிறது. தபூக் யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க, மன் ஜஹஸ ஜைஸல் உஸ்ரதி ஃபலஹு ஜன்னா. இந்த கஷ்டமான நேரத்தில் யார் இந்த படையை தயார் செய்து அனுப்புகின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம், அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற வார்த்தை மாத்திரம்தான் சொன்னது. சஹாபாக்கள் தேடி 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 வீட்டில் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை நபியரோடத்திலேருந்து கொண்டு வந்து கொடுப்பதற்கு. சஹாபாக்களுடைய வீட்டு வாழ்க்கையை பாருங்கள். வீட்டில் தனக்கென்று எதுவுமே இல்லை. தான் எப்படியாவது சுவர்க்கம் என்று சொல்லிட்டாங்களே நபி அவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் இருக்கின்றது என்று சொல்லிட்டார்கள் அல்லவா, ஏதாவது என்னால் முடியுமானதை கொடுக்க வேண்டும் என்று தேடி தேடி பார்த்து விட்டு நபிக்கு முன்னால வந்து நின்று அழுகிறார்கள். தரா அயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா இந்து மா யுன்ஃபிகூன். செலவழிக்க எதுவுமே இல்லையே, கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே, அந்த கவலையினால் கண்ணீர் வடிக்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று
அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே சொல்லி காட்டுகின்றான் அந்த ஆயத்தை. இவ்வாறு நபி அவர்களுக்கு அந்த சஹாபாக்களுடைய பண்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரி அப்படியே அவர்களுக்கு மத்தியிலே பொதிந்திருந்தது. சஹாபாக்கள் தன்னுடைய பண்புகளினால் மக்களை வென்றார்கள். தன்னுடைய அஹ்லாக் குணங்களினால், தன்னுடைய செயல்பாடுகளினால், தன்னுடைய அமல் இபாதத்துக்களினால் வென்றார்கள். சஹாபாக்கள் மன்னிக்கக்கூடிய பண்பில் இருந்தார்கள். மன்னிக்கக்கூடிய தன்மை இருந்தது. யமாமா என்ற பிரதேசத்துக்கு பிஸ்னஸ் நோக்கத்திலே செல்லக்கூடிய சஹாபாக்களை சுமாமா என்று சொல்லக்கூடியவர் அடித்து கொன்று குவித்துக் கொண்டிருந்தார். பல பிஸ்னஸ் மேன் சஹாபாக்களை அவர் அப்படியே கொண்டு கடத்தி கொண்டு சென்று அப்படியே வெட்டி விடுவார். இதை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒருவர் எங்களோடு வரக்கூடிய தோழர்களை எல்லாம் கொன்று குவிக்கிறார், எங்களுக்கு தெரியாமல் கடத்தி கொண்டு செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை அப்படியே பிடித்து கொண்டு வாருங்கள், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை பிடித்து கொண்டு வாருங்கள், கைது செய்து கொண்டு வாருங்கள். இப்போது சஹாபாக்கள் வியாபாரத்துக்காக போகக்கூடிய அத்தனை சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அவரை பிடித்து நபி அவர்களிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே எதுவுமே பேசல, அவரை அப்படியே கட்டி வையுங்கள். யாரும் எதுவுமே பேசல. சஹாபாக்கள் அவர்களுடைய வளமையான இபாதத்துகளில் ஈடுபடுகின்றார்கள். இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் நபி அவங்க போய் கேட்குறாங்க, உங்களோட நிலைமை என்ன? யா ரசூலல்லாஹ், நீங்கள் நினைத்தால் என்னை வெட்ட முடியும், ஏன் நான் வெட்டப்பட தகுதியானவன், அதிகமான சஹாபாக்களை கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் விட்டால், நீங்கள் விரும்பினால் என்னை விட்டு விடலாம். அதே போல அடுத்த நாள் இப்படியாக 3 தினங்களும் இதே பதிலை சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் சஹாபாக்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், இவர் பல சஹாபாக்களை கொன்றவர், இவரை வெட்டுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். எத்தனையோ சஹாபாக்களுடைய மனைவிமாரை விதவையாக்கினவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் இருக்குகின்றது. தன்னுடைய தந்தையை வெட்டினவர் இப்போது கட்டப்பட்டிருக்கின்றார். எதுவுமே சஹாபாக்கள் செய்யல. அவரை பார்த்து ஒருவர் கூட முகத்தை திருப்பி கொண்டு போகல. எவ்வளவு கோபமாக இருக்கும். தன்னுடைய உறவை, தன்னுடைய சகோதரனை கொண்டவர், தன்னுடைய தந்தையை கொண்டவர், தன்னுடைய குடும்பத்தாரை ஒருவரை கொண்டவர் இப்போது பிடிபட்டிருக்கிறார். இவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எவ்வளவு கோபம் இருக்கும், வீரத்தனம் இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் எதையுமே காட்டல்ல. அவர்களுடைய இபாதத்தை செய்தார்கள். அடுத்த நாள் அவிட்டு விடப்படுகிறது, அவரை நீங்கள் செல்லுங்கள் என்று. ஆனால் அந்த துமாமா என்பவர் யமாமா பிரதேசத்தை நோக்கி செல்லவில்லை. அவர் அந்த மதீனாவுக்கு முன்னால் இருந்த அந்த கிணற்றடிக்கு போய் குளித்து விட்டு தண்ணீர் வடிந்தோட கதறுகின்றார், கத்துகின்றார். நபிக்கு முன்னால், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த சஹாபாக்களுடைய பண்பை பார்த்தேன். இந்த சஹாபாக்கள் உங்களுடைய தோழர்களுடைய தன்மையை பார்த்தேன். அப்படியே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை யா ரசூலல்லாஹ். இது உண்மையான மார்க்கம். இவ்வளவு பெரும் சஹாபாக்களையா, இந்த தோழர்களையா என்னுடைய கையினால் கொண்டேன் என்று வருத்தப்படுகிறார். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மனசு வருமா? இந்த பண்பு வருமா? சகோதரர்களே, தன்னுடைய சகோதரனை கொண்டவனை கட்டி அணைக்கிறார்கள். தன்னுடைய தந்தையை கொண்டவனை கட்டி அணைக்கிறார்கள். தன்னுடைய உறவை கொண்டவனை கட்டி அணைக்கிறார்கள் என்றால் இந்த பண்பு வருமா சகோதரர்களே? அவ்வளவு பெரிய பண்பு மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். எனவே சகோதரர்களே, இன்றைய பாடத்திலே இருந்து நாம் படித்து கொண்ட விடயங்கள், அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிப்போம், பண்புகளை எடுப்போம். நாங்கள் நிலைமைகள் மாறுவதற்கு முன்னால்
எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் நிலைத்திருந்து எமக்கு நிலைமைகள், சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் தீண்டுகின்ற போது அவைகளை வைத்து நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இறைவன் எங்களுடைய துயரங்களை, கவலைகளை, தீமைகளை தீர்க்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த பாடங்கள் நமக்கு வலியுறுத்தி தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே இருந்து படிப்பினை பெற்ற மக்களாக எங்கள் எல்லோர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்